நீங்கள் துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாய், அவரே 2ஆம் அதிபதி. 7ன்னா கணவன் அல்லது மனைவி, 2ன்னா குடும்பம், யாருன்னா செவ்வாய். ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் இருக்கான்னா மேக்ஸிமம் திருமணம் உண்டு. திருமண வாழ்க்கையுமே செவ்வாய் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி, அவரே 4ஆம் அதிபதி. 5ன்னா அஃபேர்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். ஒருவேளை அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். ஆனாலும் ஏதோ ஒரு லைஃப்பில் சந்தர்ப்பத்தில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, முன்னோ பின்னோ. ஆக திருமண வாழ்க்கை நார்மலாக உங்களுக்கு இருக்கும். பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் குரு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இல்லைன்னா பிரிவு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய கிட்ஸ் எப்படி இருக்குது? குழந்தை 5ஆம் அதிபதியாக சனி, அவரே 4ஆம் அதிபதியாக வர்றார். குழந்தை இல்லாமல் இல்லை, பிறக்கக்கூடிய குழந்தைகளால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் இது இருக்குது உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்த்து, அதாவது உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக சனி இருக்கார், அவரே 5ஆம் அதிபதியாக இருக்கார். சனி அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்கள் 4ஆம் இடம். ஸோ மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எப்பயுமே பழைய பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது நீண்ட நெடுங்காலம் நிலச்சி நிற்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க, லக்னத்தில் பிறந்தவங்க. சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம், பழசுன்னு அர்த்தம். வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், மற்றபடி ஏதாவது இருக்கட்டும், அது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது இல்லாமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கார். அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதல்ல. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன் அல்லது நோய், 6ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி சுக்கிரன். நான் சொன்னேன் நீங்களே உங்களுக்கு எதிரின்னு. எப்பயுமே லைஃப்பில் நீங்கள் எதை செஞ்சாலும் கவனமாக இல்லைன்னா நீங்கள் தான் பிரச்சனைக்குரியவங்களாகவே நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக குரு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நோய் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும், கடனும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு மீன ராசியில் இருக்கார். மீன ராசி எப்பயுமே வைத்திய செலவுகளை சொல்வது, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சொல்கிறது, வெளிநாட்டை சொல்கிறதும் அதுதான். ஆக நீங்கள் அடிக்கடி